வணக்கம் உறவுகளே, உங்கள் ஜால் கபில். என் வீடியோக்கு புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மஞ்சேரி பக்கத்தில் இருக்கிற ஒரு காசாக்கர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சவாரி வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். அந்த பிளாட்டு எங்கே இருக்குது எதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு சரியான வெயில். அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த இணலில் அங்கேயே இது பண்ணியிருக்கிறேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லாரியில் தான் தண்ணி விடுவாங்க பாருங்கள். லாரியில் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிணறு சம்பு எதுவுமே கிடையாது. ஒன்லி லாரியில் தான் தண்ணி விடுவாங்களாம். லாரியில் தான் தண்ணி விடுவாங்களாம். அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லாரியில் தான் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. லாரியில் தான் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம காசாக்கர்னேட்டு தான் சவாரி வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், காட்டுறேன். வண்டி அங்கே விட்டுருங்க. என்னென்ன அதில் வெயிலாக இருக்குது. அதனால் வெயிலாக இருக்குது. சரி, நம்ம வந்து இங்கே இணலில் விட்டுடலாம் அப்படின்றதுக்காக விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த காசாக்கர்னேட்டு அந்த காசாக்கர்னேட்டு இந்த பிளாட்டுக்கு தான் நான் சவாரி வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரி, ஓகே மக்களே, பாருங்கள். காசாக்கர்னேட்டு பாருங்கள். இந்த காசாக்கர் இந்த பில்டிங்கு தான் வந்திருக்காங்க. அவங்க உள்ளே போயிருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அங்கே வந்து விடலாம் வந்து பார்த்தா அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏதாவது செடியெல்லாம் போட்டு நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். பயங்கரமாக செடியெல்லாம் போட்டு இயற்கை வளத்தோடு நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து வெயிலாக இருக்குது. பயங்கரமான வெயிலாக இருக்குது. சரியான வெயில். மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11 மணி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செம வெயில். பாருங்கள், அந்த சைடில் எல்லாம் ஃபுல்லாகவே பில்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு எல்லாமே அப்படியே பச்சை பசையிலேருந்து புல் மாதிரி இருக்குது பாருங்கள். சம்பு புல்லெல்லாம் இருக்குது பாருங்கள். எப்படி பச்சை பசையிலேருந்து இருக்குது. சம்பு அப்படியே இருக்குது பாருங்கள். நம்ம வண்டியை தான் நிற்கிதா. நம்ம வண்டி நிற்கிது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா நம்ம இணலுக்காக தான் விட்டுருக்கேன். இதில் அந்த பக்கம் ஒரே வெயில். சரி, இணலுக்கு இதில் விட்டோம்னு சொல்லி தான் வண்டி இணலில் நிற்கும்ல. அதனால் நிழலுக்காக நிப்பாட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். நம்ம வண்டி நிற்கிது நிழலுக்காக. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பச்சை பசையிலன்னு நல்லா இருக்கு பாருங்கள். சரிங்களா, சம்பு இதெல்லாம் இது ஃபுல்லாகவே காசாக்கர்னேட்டோட இடம் தான் பாருங்கள். அந்த பக்கம் காசாக்கர்னேட் எப்படி இருக்குது பாருங்கள். இது மேகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா மேகம் வந்து மேகத்தோட அழகை பாருங்கள். நல்ல மேகத்தோட அழகு வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். மேகம் வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. பார்த்தீங்களா இந்த மேகம் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. இயற்கை வளம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது. இதுவும் காசாக்கர்னேட் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் மேகத்தை பாருங்கள். மேகம் வந்து அப்படி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மேலே மேகமூட்டம் வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்கள். கீழே வந்து ஒரே சம்பு, அந்த சம்பு புல் பாருங்கள். இந்த சம்பு புல் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்னோட ஊர் மாதிரியே வந்துச்சு. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இப்படி தான் இருக்கும். அதனால் இப்படி பச்சை பசையிலன்னு தோட்டத்துறவெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். பச்சை பசையிலன்னு தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதை வந்து நம்ம பார்த்தா நமக்கு வந்து என்னோடய ஊரை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஊரில் இருக்கிற ஃபீலிங் வந்துச்சு. இங்கே வந்தோன்னா நமக்கு ஊரில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள். எவ்வளோ ஒரு இயற்கை வளத்தோட சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள். நம்மளோட வண்டி அந்த பக்கம் நிற்கிது பாருங்கள். இந்த ஃபுல்லாகவே இந்த பிளாட்டுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போர் கிணறு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே லாரியில் தான் தண்ணி ஊற்றுவாங்க. இந்த பாருங்கள் லாரி போயிட்டுருக்கு பாருங்கள். டேங்கர் லாரி போயிட்டுருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு நாளைக்கு 3 லாரிக்கு மேலே தண்ணி ஊற்றுவாங்களாம். 3 லாரி ஊற்றுவாங்களாம். 3 லாரி. ஏன்னா பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர் கிணறு எதுவுமே கிடையாது. அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லாரியில் தான் வந்து தண்ணி ஊற்றுறாங்க. இந்த ஒரு 2 பிளாட்டில் அந்த லாஸ்ட்டு ஒரு பிளாட் இருக்குது. அதில் வந்து உள்ளேலாம் தண்ணி இருக்குது. அதுலேயும் லாரி ஊற்றுறாங்க. ஆனால் லாரியில் தான் ஃபுல்லாக ஊற்றுறாங்க. இதெல்லாம் ஃபுல்லாகவே பிளாட்டு தான் பாருங்கள். இந்த பக்கம் எல்லாமே ஃபுல்லாக தான் பிளாட்டுது. நல்ல ஒரு பச்சை பசையில சூப்பராக இருக்குது பாருங்கள். மேகமே செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் நம்ம வண்டி அந்த பக்கம் நிற்கிது. சரி, ஓகே மக்களே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனுடனே பார்க்க முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.